சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மினி மசாலா தோசை செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், மல்லி இலை, பச்சை மிளகாய் அனைத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் கடாயில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காய்ந்தவுடன் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். நம் தூள் உப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய் அனைத்தையும் சேர்த்து விடலாம். இந்த அளவு வதங்கவும் நாம் மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்கிய பின்னர் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அருமையாக ரெடியாகிவிட்டது. இப்பொழுது நாம் தோசை ஊற்றி விடலாம். நாம் தோசை சட்டி நன்றாக காயவும் தோசை மாவை ஊற்றி விடலாம். நாம் மினி மசாலா தோசை ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும். நாம் தோசை மாவை ஊற்றிய பின் மேலே வெங்காய, தக்காளி மசாலாவை சேர்த்து விடலாம். நாம் மசாலாவை சேர்த்து மேலே எண்ணெய் ஊற்றி விடலாம். 1 நிமிடம் நன்றாக வேகவும் நாம் திருப்பி விடலாம். நாம் திருப்பி போடும்போது மெதுவாக போட வேண்டும். நாம் தோசையை திருப்பி போட்ட பின் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். 1 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திருப்பி போட்டு மேலே இட்லி பொடி தூவி சர்வ் செய்யலாம். நாம் இட்லி பொடி தூவி தோசையை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மினி மசாலா தோசை